இந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி கிரியை செய்கிறது என்கிற 2 சாட்சியை உங்களுக்கு சொல்லி என்னுடைய உரையை நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் முழு நேர ஊழியர் அல்ல, சபையின் நீட்டப்பட்ட கரமாய் சபைக்காக சபையில ஆத்மாக்களை ஆதாயம் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய கையிலும் ஒரு வேதாகமம் போக வேண்டும் என்கிற தரிசனத்தோடு தான் நாங்கள் இந்த வேதாகமத்தை விநியோகிக்கிறோம். இந்த வார்த்தை எப்படி வேலை செய்கிறது என்று 2 சாட்சியை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஈரோடிலே பள்ளிப்பாளையம் என்கிற பகுதியில் புவனேஸ்வரி என்கிறதான ஒரு சகோதரி, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் வேலைக்கு போனதான் அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்கிற சூழல். அவர்கள் வேலைக்கு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். அவருடைய 4 வயது பையனை அவருடைய தாயார் தான் அந்த பையனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பாட்டி. அப்பொழுது அவன் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டான். வீட்டுக்கு வாசல்லையே அந்த ரோடு இருக்கிறபடியால் வேகமாக ஒரு வாலிபன், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறபடி வாலிபர்கள் எப்படி வாகனத்தை ஓட்டுகிறார்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி வேகமாக ஓட்டி கொண்டு வந்த அந்த ஹை ஸ்பீடு பைக்கு அந்த குழந்தையுடைய முகத்தில், அந்த தாய் கண்ணு முன்னாடியே அந்த என்ஜின் கார்டு, அந்த கம்பி அவருடைய முகத்தில் அடித்து அந்த குழந்தை அங்கே தாய் கண்ணு முன்னாடி கீழே விழுந்து விட்டார். இவர்கள் பார்க்க ஐயோ குழந்தைக்கு என்ன ஆகிட்டு பயந்து ஓடி போய் குழந்தையை தூக்கும் போது அது மரித்த நிலவரத்தில் அந்த குழந்தை இருப்பதை கண்டு பயந்து அவர் கதறுகிறாள், ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு சொல்லி. அப்பொழுது அந்த வழியிலே வந்த ஒருவருடைய வாகனத்தில் பைக்கிலேயே ஏற்றி கொண்டு ஈரோடு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் செய்கிறார்கள். அப்பொழுது அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லிவிட்டார், இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது, நீங்கள் எங்கேயாவது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுங்கள், காரணம் குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டான் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒன்று செய்ய தெரியாமல் நேராக ஒரு ஆம்புலன்ஸில் இங்கே கொண்டு வந்து கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் செய்கிறார்கள். அங்கே அவனுக்கு தாடை எலும்பு உடைந்து விட்டது, தலையில் மிகப்பெரிய அடி. அங்கே ஆப்ரேஷன் செய்கிறார்கள், பணம் கட்ட சொல்லுகிறார்கள். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஐசியூ சார்ஜ், மினிமம் ஐசியூ சார்ஜ் கோவை மெடிக்கலில் 24 மணி நேரத்துக்கு 25,000 ரூபாய், மிக குறைந்த கட்டணம் அதுதான். அதில் அவங்களுக்கு 10 நாட்களாக தாடை எலும்பு ஆப்ரேஷன் ஆகிறது, பணம் கட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். இந்த சகோதரி, பணம் இல்லாத இந்த சகோதரி தன்னுடைய கணவனுக்கு சொல்லி கேட்கிற இடங்கள்லாம் கேட்டு 5 லட்சம் ரூபாயை கட்டிவிட்டார்கள் 10 நாட்களில். அதற்கு பிறகும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. டாக்டர் சொல்கிறார்கள் கோமா ஸ்டேஜில் இருக்கிறான், அவனை காப்பாற்ற முடியாது. என்ன சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் கோமா ஸ்டேஜில் வந்தால் தான் இவனுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்ல, அதற்கு மேலாக பணமும் இல்லை, என்ன செய்வது தெரியாமல் அந்த சகோதரி டிஸ்சார்ஜ் பண்ணி கொடுங்கள் என்று சொல்லி மகனை டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போய் சேலம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்கிறார். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வியாழக்கிழமை எங்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து குடும்பமாக தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த முழு இந்தியாவிலும் 948 கேம்பாக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். அப்பொழுது வாரத்தில் ஒரு நாளை நியமித்து நாங்கள் இந்த மருத்துவமனையில் கொண்டு வேதாகமத்தை நாங்கள் கொடுப்பது எங்களுடைய வழக்கம். அப்பொழுது அந்த ஜிஹெச்சில் சேலம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அந்த ஐசியூ வார்டுக்கு வெளியே இந்த சகோதரி அழுது கொண்டிருப்பதை கண்ட எங்களுடைய அந்த கிடியன்கள் அவரிடத்தில் போய் விசாரிக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை சொல்ல, இந்த வேதத்தை அவருடைய கையில் கொடுத்து ஆண்டவருடைய அற்புத வல்லமை அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்காக செபித்து ஆண்டவர் உங்கள் மகனை சுகமாக்குவார் என்று சொல்லி வந்து விட்டார். இவர்கள் வேதத்தை திறந்து வாசிக்கும் போது அவர்கள் அநேக அற்புதங்களை வாசித்து கொண்டே வருகிறார்கள். ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் வாசித்து கொண்டே வருகிறார்கள். அப்பொழுது எவீருடைய மகனை நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை அவளை தொட்டு அந்த எவனுடைய மகனை மரித்து மகனை உயிரோடு எழுப்பின அந்த சம்பவம் அவளை தொட்டது. 15 நாட்கள் ஆகிவிட்டது. அதற்கு முன்பாக ஒரு நர்ஸ் சொல்லியிருக்காங்க, மகன் மோசன் போகவே இல்லை, அவன் கண்டிப்பாக மரித்து போய்விடுவான் அப்படின்லாம் எல்லாரும் நெகட்டிவாகவே சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜெபிக்க தெரியாத இந்த சகோதரி அந்த பர்மிட் டைமில் உள்ளே போய் இந்த வேதத்தை அந்த மகனுடைய தலையில் வைத்து, என்னுடைய மகனை நீங்கள் எழுப்பணும், உயிரோடு எழுப்பின அந்த குழந்தை போல என்று குழந்தை எழுப்பும் என்று ஜெபித்து வருவார்களாம். 15வது நாள் ஒரு நர்ஸ் ஓடி வந்து, புவனேஸ்வரி ஓடிவா என்று கூப்பிட இவன் நினைத்து கொண்டால் தன்னுடைய மகனை இறந்து விட்டான், இந்த செய்தி தான் சொல்ல கூப்பிடாள் என்று நினைத்து கொண்டு ஓட ஒரு நர்ஸ் சொன்னாங்களாம், புவனேஸ்வரி மகனுடைய கால் அசைவதை நாங்கள் பார்த்தோம், நீர் பெயர் சொல்லி கூப்பிடு என்று சொல்ல அந்த சகோதரி அந்த மகனுடைய பெயரை கிஷோர் 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 என்று கூப்பிட 15 நாட்களாக எந்த அசைவும் இல்லாத அந்த மகனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை அந்த தாய் அன்றைக்கு பார்த்திருக்கிறார்கள். அந்த மகனை கர்த்தர்
உயிரோடு எழுப்பி சுய நினைவு உண்டாக்கி அந்த நாங்கள் வருடத்துக்கு ஒரு முறை எங்கள் நண்பர்களை அழைத்து நாங்கள் ஒரு கூட்டத்தை இந்த வேதாகம அச்சடிப்பு நிதிக்காக நாங்கள் ஒழுங்கு செய்வது வழக்கம். அதில் எப்படிப்பட்ட சாட்சிகளை நாங்கள் அறிந்து அவர்களை அழைப்போம். தன்னுடைய மகனை எனக்கு பக்கத்தில் திருப்பூரில் நடந்த ஒரு கேம்பில் தன்னுடைய பக்கத்தில் வைத்து அந்த மகனோடு சொன்ன சாட்சி இன்றைக்கும் அவர்கள் பள்ளிப்பாளையத்தில் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தினமும் பத்திரிகை வாசிப்பீர்கள் என்றால் தற்கொலை செய்தியை வாசிக்காமலே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு தற்கொலை சம்பவம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்திய தேசிய குற்றவியல் பதிவு ஆணையம் சொல்லுகிறது, ஒரு வருடத்திற்கு 65,000 பேர் இந்தியாவிலே தற்கொலை செய்து மரிக்கிறார்கள் என்று. உலகிலேயே அதிகமாக தற்கொலை செய்து மரிக்கிற நாடு இந்தியாவில் தான். உலகிலேயே அதிகமாக தற்கொலையின் தலைநகரம் என்று சொல்லலாம், அது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக தற்கொலை செய்து மரிக்கிறார்கள். இது தேசிய குற்றவியல் பதிவு ஆணையத்தில் உள்ள செய்தி. அப்படி பல பிரச்சனைகள். திருப்பூரில் நான் கம்பெனி வைத்திருக்கிறேன். அங்கே பல பேர் கம்பெனியின் நஷ்டமாகி என்னுடைய குரூப் அட்மின் ஒருவர் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு தூக்கு போட்டு மரித்து போனார். எனக்கு பணம் கொடுக்குற ஒருவர் 1,00,000 ரூபாய் 2,20,000 எனக்கு தர வேண்டும். அவர்கள் எனக்கு மட்டுமல்ல பல கம்பெனிக்கு பல நெருக்கத்தில் அவர் அப்படியே அவருடைய வீட்டிலே அந்த கம்பெனியிலேயே தூக்கு போட்டு மரித்து போய்விட்டார். இதெல்லாம் பல சம்பவங்களை என்னுடைய கண்களிலே பார்த்திருக்கிறேன். எனக்கு அறிமுகமான நண்பர்கள் அப்படி மரித்து போயிருக்கிறார்கள். அப்படி இன்னைக்கு நீங்கள் திருப்பூர் பகுதியெல்லாம் வந்தால் விஜயலட்சுமி பேக்கரி, மகாலட்சுமி பேக்கரி, பயங்கரமான அப்படி லட்சுமி பேக்கரின்னு பயங்கர பேக்கரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சகோதரன் இடத்துல சொன்னார், 3,000-5,000 ரூபாய் என்று தின வாடகைக்கு சிலர் இந்த கான்ட்ராக்ட்காரங்க வச்சு அதை தின வாடகை கொடுக்குறார்கள். ஏன்னா திடீர்னு ஆள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி என் இடத்துல சொன்னார். அப்படி இப்படி காம்படிஷனில் கடையை நடத்த முடியாமல் ஒரு சின்ன பாய்லர் டீ கடை வைத்திருந்த கடலூரில் முருகன் என்கிற ஒரு சகோதரன், அவர் பார்க்குறாரு வியாபாரம் இல்லை, இப்படிலாம் பார்க்கும்போது நிறைய பேர் அங்கே போகிறாங்க, நம்ம கடையும் பெரிதாக பண்ணலாம் என்று சொல்லி அந்த பார்ட்டிஷன்லாம் போட்டு கண்ணாடி எல்லாம் அந்த கேபின் எல்லாம் வாங்கி வைத்து பல லட்சங்களை கடனாக பெற்று அவர் அந்த கடையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு வருடமாகிவிட்டு 1 வருடமானையும் எந்த வியாபாரத்தில் எந்த முன்னேற்றம் இல்லை. கடைசியில் அவர் வீட்டுக்கு வந்து தினமும் சொல்லுவார், இன்றைக்கு வட்டிக்கு கூட வியாபாரமாகவில்லை என்று மனைவிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். இப்படி சொல்லதான் ஒரு கட்டத்தில் கடன் தொல்லை அதிகமாக குடும்பமாய் சேர்ந்து முடிவெடுக்கிறார், தற்கொலை செய்து மறிக்கலாம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். ஒரே ஒரு பெண் பிள்ளை. அவர்கள் வீட்டில் விஷம் வாங்கி வைத்து அன்றைக்கு அவர் கடைக்கு போகவில்லை. இந்த மகள் ஸ்கூலுக்கு போகிறாள். நாங்கள் பள்ளியில் வேதாகமத்தை கொடுப்பது, ஒரு வீட்டுக்கு இந்த வேதாகமம் போக வேண்டும் என்கிற தரிசனம் தான். அந்த குழந்தை இடத்துல இந்த வேதாகமத்தை எங்களுடைய கிதியோன் அந்த பிள்ளை இடத்துல கொடுக்கும்போது அவள் கேட்டிருக்கலாம், அங்கிள் இதில் என்ன இருக்கிறதுன்னு. அப்போ அவர் சொன்னார், என்ன சொல்ல முடியும் இந்த பிள்ளைக்கு, இதில் நிறைய கதை இருக்கிறது, வாசி மகளே என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார். அவள் பையில வச்சுட்டு வீட்டுக்கு வருகிறாள். அங்கே வீட்டிலே தாயும் தகப்பனும் அதிகமாக விசாரிக்கிறாள். யோசித்து பாருங்கள், பெற்ற பிள்ளையை நம்முடைய கையிலே விஷம் கொடுத்து சாகடிக்க போகிறோம் என்பது இந்த தாய் தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கு. இந்த உலகத்தில் வாழ முடியவில்லையே என்கிற வேதனையில் அந்த பிள்ளை அவ்வளவாய் துக்கத்தோடு விசாரித்து கொண்டிருக்கிறாள். எப்படி இருந்தது, சந்தோஷமா இருக்கியா, அவளை எப்படியா சந்தோஷப்படுத்தி பேச வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நேரம் கடந்து விட்டது. அவர் ஹோம்ஒர்க் செய்யலான்னு பேக் எடுக்கிறாள். அம்மாவும் அப்பாவும் சாப்பிட வா என்று கூப்பிடுகிறாள். இல்லைப்பா நான் முடிச்சுட்டு தான் வருவேன் என்று சொல்லுகிறான். அப்போ பக்கத்தில் போய் உட்காந்துருக்கா. சரி எழுது என்று 2 பேரும் பக்கத்திலே உட்காந்துருக்கிறார். அப்போ இவ பேகை திறந்த உடனே அவள் கண்ணில் பட்டது இந்த நீல கலர் புத்தகம். அவள் சொன்ன ஞாபகம், எங்கள் அப்பா இது நிறைய கதை இருக்கிறதுன்னு சொன்னாங்களே என்று சொல்லி எங்கள் அப்பாவிடத்தில் இதை வாசிக்க கேட்கலாம் என்று சொல்லி அப்பாவிடத்தில் எடுத்து கொடுத்து, இதில் ஒரு கதையை எனக்கு வாசித்து காட்டுங்கள், நிறைய கதை இருக்குது என்று சொன்னார்கள் என்று சொல்ல, அவங்க அப்பா சாப்பிட்ட பிறகு நான் உனக்கு வாசித்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். இல்லை இப்பயே வாசிங்கள் என்று அவர்கள் ரொம்ப நிர்பந்தப்படுத்த அவர் சரி மகள் கேட்கிறார் என்று திறந்த உடனே அவருடைய கண்ணில் பட்ட வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். ரைட் சைட் டாப்பில் இருக்கும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வசனம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையினால் தேற்றப்படுகிறோம், தைரியப்படுத்தப்படுகிறோம். நமக்கு அந்த வசனம் பெரிய ஒரு ஆழமான உணர்த்துகிற வசனமாய் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற அவருக்கு எவ்வளோ வேதனையில் இருக்கிற அவருக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். என்னோடு கூட இது பேசுகிறது போல இருக்குது என்று அவர் கீழே வாசித்து கொண்டே வருகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படி சொல்லுகிறது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வசனம். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு மனைவிடத்தில் காண்பிக்கிறான், நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறோமே, இது என்னோடு பேசுகிறதை போல இருக்குன்னு அவர்கள் வாசிக்க மனைவிடத்தில் கொடுக்க 2 பேரும் வாசித்து ஆச்சரியப்பட்டு, கடவுள் தான் நம்மோடு பேசுகிறார், இது கிறிஸ்துவுடைய வேதம், இது இயேசு சொன்ன வார்த்தை என்று அவர்கள் புரிந்து கொண்டு
அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை இயேசுவின் மேல் வைக்க ஆரம்பித்தால் அன்று இரவு நாம் இன்றைக்கு சாக வேண்டாம், இந்த நாளை ஒத்தி வைப்போம் என்று சொல்லி அன்றைக்கு சாப்பிட்டு தூங்கி விட்டார்கள். காலையிலே இந்த பைபிள் எடுத்துக்கொண்டு கடைக்கு போகிறார், உட்கார்ந்து வாசித்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது கடைக்கு வருகிற ஒரு கிறிஸ்தவர் என்று தெரியும், அவரிடத்தில் தன் பிரச்சனையை அவர் ஒருபோதும் சொன்னதில்லை. அன்றைக்கு ஓடி போய் இந்த புத்தகத்தை காண்பித்து, பைபிளை காண்பித்து, இதில் இப்படி சொல்லுகிறது என்ன, என் கடன் பிரச்சனை மாறுமா, அவரிடத்தில் கேட்டால் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறதே, என் கடன் பிரச்சனை மாறுமா என்று கேட்க அவர் ஒன்றும் சொல்ல தெரியாத அந்த சகோதரன் நேராக சபைக்கு போதகரிடத்திலே கொண்டு போய் விட்டார். போதகர் அவருக்காக ஆலோசனை சொல்லி செபித்து இன்றைக்கு முருகன் நம்மை போல கடலூரில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான சாட்சிகள். அவருடைய வார்த்தை ஏசாயா 55:11 இப்படி சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து பூமியிலிருந்து விதை முளைக்க பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் நான் சொன்னதை நிறைவேற்றிய என்னிடத்தில் திரும்பும் என்ற அந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். நாங்கள் சபைக்கு வருகிற முதலாவது நோக்கம், நாங்கள் இந்த ஊழியத்தில் 20 வருடங்களுக்கு முன்பாக நான் திருப்பூரில் நான் இணைந்த பொழுது ஒரு 5000 வேதாகமலை பெரிய ட்ரக் வேனில் எடுத்துக்கொண்டு போய் அந்த புளியம்பட்டி, சத்தியமங்கலம், இப்படிப்பட்ட மேட்டுப்பாளையம் ஏரியாங்களை கொடுத்துட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவோம். அப்படி எல்லா இடத்துலும் ஓப்பனிங், காலையில் ப்ரேயரை ஓப்பன் பண்ணும்போதே பள்ளியில் கொடுப்போம். பின்பு சாயந்தரம் வரைக்கும் அனுமதி பெற்று பள்ளிகளை எல்லாரையும் கவர் பண்ணிட்டு சாயந்தரம் சாப்பிட்டு விட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கு 500 பைபிளை நாங்கள் காரில் எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாக்களுக்கு 50-60 கிலோமீட்டர் நாங்கள் போனாலும் எங்களால் ஒரு 100 வேதாகமலை கொடுப்பதற்காக நாங்கள் படுகிற கஷ்டம், பாசல்கள் எல்லாம் அடைப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேக இடங்களில் எங்களுடைய வாகனங்களை சிறைப்பிடிக்கிறார்கள், கண்ணாடிகள் உடைக்கிறார்கள், எங்கள் மேல் போலீஸ் எஃப்ஐஆர் போடுகிறார்கள். பல பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். வாசல்கள் அடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா இடங்களிலும் தடைகள் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்டபோது ஆண்டவர் பல அடையாளங்களை சொல்கிறார். யுத்தம் வரும், கொள்ளை நோய் வரும், பஞ்சம் உண்டாகும், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக, பல அடையாளங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். பிரதானமான அடையாளம் 24 மத்தேயு 14 ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனத்துக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்கிற சுவிசேஷம் பிரசங்கிக்கிற அடையாளம். ஆகவே சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டால் உலக முடிவுக்கு வந்துவிடும், ஆண்டோட வருகை வந்துவிடும் அறிந்து சாத்தான் இந்த வேதாகம விநியோகத்துக்கு விரோதமாக அவன் கிரியை செய்வதை எங்களால் பார்க்க முடிகிறது. ஆகவே உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களில் எங்களுக்கு வருகிற உபத்திரவங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும்படிக்காக ஜெபம் அல்ல. உபத்திரம் கர்த்தரின் அநேக பிரசங்கத்தில் நம்பிக்கை குறித்த அநேக செய்தியை கேட்டோம். உபத்திரவத்திலும் பாடுகளிலும் கிறிஸ்துவர்களே பாடுகள், சுவிசேஷம் என்றாலே உபத்திரவம் தான். ஆனால் எல்லாவற்றிலும் நாங்கள் தைரியமாய் பவுல் கேட்டது போல திருவசனத்தை தைரியமாக பிரசங்கிக்க எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அதுபோல எங்களுக்கு இந்த தைரியத்தை தந்து நாங்கள் இந்த ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க, வாசல்கள் அடைப்படுகிறது தாமதப்படுத்த எங்களுக்காக இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.